ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் வந்துட்டு அதாவது சிந்து பைரவி ஆட்டம் இல்லைங்க. இன்றைக்கி ஆரம்பித்தது நம்ம எசக்கி மகாவோட ஆட்டம் தாங்க. அதாவது கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை காமிக்க வேணாமான்னு அவங்க கொஞ்சம் ஆடி தானே ஆகணும். அதுக்கப்புறம் தான் முற்றுப்புள்ளியே வைப்பானுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி நிலமை. அப்படி என்னப்பா நடந்தது பார்க்குறீங்களா? நம்ம சிவா ஒரு பக்கம் ஸ்னேகா பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் கிளம்பி போயிட்டுருக்காருன்னா பார்த்துக்கோங்க. என்னை வந்துட்டு வெளியே போய் டியூட்டி பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போக, நம்ம சிந்து ஒரு பக்கம் நானும் வரேன்னு சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வாங்க பூஜை ரூமுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு சிந்து அப்பா சிலுமிஷம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு வான் பண்ணி விட்டுட்டு கிளம்புறாங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மா சிந்துவை கூட்டு போன்னு சொன்னாலும் கண்டுக்கலங்க. கார் ஓட்டிட்டு போகிற வழியிலே திடீர்னு மயக்கம் போடுறாரு. ஒரு மனுஷன் தூங்காமல் கொள்ளாமல் 24 மணி நேரமும் வேலை பார்த்துட்டு இருந்தால் எப்படிங்க இருக்கும்? ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலாம். நம்ம சிவா கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காரு. ரொம்ப நல்ல டாக்டராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஆறுமுகம் பார்த்து வச்சுருந்தா, அதாவது நம்ம பைரவி சொன்ன ஆட்களெல்லாம் வரவிடாமல் தடுத்துட்டாரு நம்ம எசைக்கிங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு கடைசியில் உள்ளூர் ஆளுக்கே ரொம்ப கம்மி விலைக்கு விற்கிறாங்களாமா. தம்பி, நஷ்டமாகிறது உன்னோட சொத்தும் சேர்ந்துதான்ப்பா, நீ ஏன்ப்பா இப்படி இருக்க? நல்லவனாக இருந்தால் கூட சரி பரவாயில்லன்றலாம். ஆனால் இவங்களுக்கு தான் நீ ஆர்டர் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை ரொம்ப வற்புறுத்துறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பைரவி ஃபோன் மேலே ஃபோன் அடிக்க அவங்க எடுக்கலைங்க. என்ன விஷயம்னு தெரியாமல் ஒரு பக்கத்து முழிக்கிறாங்க. நம்ம எசைக்கு பார்த்த வேலைன்னு கடைசியில் தான் தெரிய போதும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பக்கம் இப்படி நடந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம காயத்ரியோட காதலன் செலியன் இருக்காரு. அவர் வந்து ஒருத்தரை பார்த்துட்டாரு. யாருன்னு பார்த்தா கடத்தினதில் ஒரு ஆளுங்க. அவனை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோமின்னு போயிட்டு கடைசியில் நீதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா நீதானே பிடிச்சாடிச்சு